السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 15ஆம் நாள் தராவிகி தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஜுமுஆ என்ற அத்தியாயத்திலே ஆரம்ப வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருவதற்கு முன்னால் அரபு நாட்டில் வாழ்ந்த அந்த அரபுகள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே கூறுகின்றார். அந்த அரபுகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கடைசியில் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தான் என்றால், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் கூறுகின்ற அளவிற்கு, பாராட்டுகின்ற அளவிற்கு அவர்களை புறம்போட்ட தங்கங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எந்த அளவிற்கு வழிகேட்டில் இருந்தார்கள் தெரியுமா? ஹதீஸ்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஒரு பெண்ணை 10 அரபுகள் திருமணம் செய்வார்கள், திருமணம் செய்ய மாட்டார்கள். ஒரு பெண்ணோடு 10 ஆண்கள் 10 அரபுகள் ஒரே இரவிலே உறவு கொள்வார்கள். அந்த அம்மா கர்ப்பமாயிரும். 10 மாசத்துக்கு பின்னால ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும். அந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு இந்த 10 ஆண்களும் வந்து நிற்பார்கள். குழந்தை யார் ஜாயலில் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். இன்னைக்கு இந்த DNA பரிசோதனை நாம் செய்கின்றோமே, ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் ஆகும். ஆனா அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேர் படுத்து போர்வையால போர்த்தி கால் மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்கிறோமே, இவருடைய தந்தையா இவருடைய தந்தையா, காலை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பார்கள். அந்த அளவிற்கு நுண்ணறிவை அல்லாஹ் இந்த அரபுகளுக்கு வழங்கி இருந்தார். அவன் இந்த குழந்தையை கையில வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை யார், இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்பதை கண்டுபிடித்து அந்த ஆடவரோடு அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். இது எவ்வளவு மடத்தனமான ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மடத்தனத்தை எல்லாம் திருத்தி ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு ஆடவன் 4 பெண்கள் வரையிலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வரைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது, மா குதிஅ மினல் ஹய்யி. அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடுகள் வளர்ப்பார்கள், ஒட்டகம் வளர்ப்பார்கள், மாடுகள் வளர்ப்பார்கள், கோழிகளை வளர்ப்பார்கள். அந்த வளர்ப்பு பிராணிகள்ல எந்த உறுப்பை சாப்பிடுவதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அந்த உறுப்பை மட்டும் வெட்டி எடுத்து விடுவார்கள். ஆனா அந்த பிராணி உயிரோட தான் இருக்கும். முறையாக அறுத்து செத்த பின்னால் தோலை உரித்து அப்புறமா அந்த இறைச்சியை எடுக்க மாட்டார்கள். ஒரு ஆட்டினுடைய முன்சப்பை இன்னைக்கு சமையலுக்கு தேவை அப்படின்னா ஆடு உயிரோட தான் இருக்கும், முன்சப்பையை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க. அந்த இடத்துல மருந்தை வச்சு ஒரு கெட்ட போட்டுருவாங்க. 4 கால பிராணி 3 காலோடு அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா குதிஅ மினல் ஹய்யி, உயிருள்ள பிராணியில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த இறைச்சி ஆகிறது தானாக செத்த பிராணிக்கு சமம் என்று சொல்வார்கள்.
எல்லாம் இருக்கு. குடல் தவண குடலை உருவிடுவாங்க. அந்த குடலை நம்ம சாப்பிடலாமா? தானாக செத்த பிராணி எப்படி ஹராமோ அதுபோலதான் உயிருள்ள பிராணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த உறுப்பும் சாப்பிடுவதற்கு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அழகான ஒரு பாடத்தை கற்பித்தார்கள். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? இறந்தவங்களை அடக்கம் செய்வதற்கு சின்ன குழியை தோண்டுவாங்க. அவர் 6 அடி இருப்பாரு, குழி 3 அடி அகலம் நீளம் தான் தோண்ட போட்டிருக்கும். இப்ப என்ன செய்வாங்கன்னா கையை காலம் முறிச்சு கையை வேற காலை வேற தொழிற்தனியா வெட்டி மொத்தமா தூக்கி போட்டு மண்ணை தூக்கி மூடிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸ்ரு அல்வில் மையித்தி கஹஸ்ரிஹி ஹய்யன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இறந்தவரின் எலும்பை முறிப்பதாகிறது உயிருள்ளவரின் எலும்பை முறிப்பதற்கு சமம். உயிரோடு நாம இருக்கும் பொழுது நம்ம விரல்ல ஒருத்த முறிக்கான்னு வச்சுக்கிறோம், பல்ல புடுங்குறான்னு வச்சுக்கிறோம். அம்பாசமுத்திரத்துல ஒரு எஸ்ஐ என்ன செஞ்சாரு? ஒரு கைதியுடைய பல்ல புடுங்கினார்ல, 10 குரலை வச்சு புடுங்கினாரு, மயக்கம்லாம் போடாம. இன்னைக்கு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ உயிரோடு வைத்துக் கொண்டே ஒரு ஆளுடைய கண்ணை பிடிங்கினால், ஒரு பல்லை பிடிங்கினால், ஒரு எலும்பை முறித்தால் அவருக்கு என்ன வேதனை இருக்குமோ அதே வேதனை தான் இறந்தவருக்கும் இருக்கும். எனவேதான் அரபு நாடுகள்ல இறந்தவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டில் இருக்குது. இறந்த பின்னால வயிற்றை கிழிக்கிறது, தலையை உடைக்கிறது, மூளையை எடுக்கிறது, வயிற்றை கிழிச்சு அந்த உறுப்புகளை எடுப்பது, இது போன்ற செயல்கள் நம்ம நாட்டில் நடக்கு. ஆனா அந்த மையத்துக்கு வேதனையாத்தான் இருக்கும். நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம பகுதிகள்ல ஒருத்தர் மருத்துவமனையில இறந்துட்டார். இப்ப அவரை வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப ஆம்புலன்ஸ் வசதிலாம் கிடையாது. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு அம்பாஸ்டர் கார்ல ஜனாசாவை வைக்கிறாங்க. கதவை டோரை மூட முடியல, காலம் முறிக்கிறாங்க. நான் சொன்ன காலம் முடிக்காதீங்க, அது பாவம், பெரும் பாவம். ஆளின்களுடைய சொல்லுக்கு என்னைக்கு மரியாதை இருக்குது? நம்ம பேச்சு கேட்கல. காலம் முறிச்சு மடக்கிதான் காருக்குள்ளார வச்சு இந்த ஜனாசாவை கொண்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அது குற்றம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்க, அந்த மடத்தனமான செயல்களை எல்லாம் செய்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். இது அல்லாம மூட நம்பிக்கையிலே ஊறி போய் இருந்தார்கள். ஹஜ்ஜி உம்ராவில் இப்ப மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஹஜ்ஜி உம்ரா தான் இருக்குது. ஆனா சற்று வித்தியாசம். காபத்துல்லாவை தவாப் செய்வது என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்களும் பெண்களும் உடம்புல ஒரு பிட்டு துணி கூட இருக்கக்கூடாது. நிர்வாணமாக்கா காபத்துல்லாவை தவாப் செய்வார்கள். ஏன்னா படைத்த இறைவன் அவனை வணங்கக்கூடிய ஆலயத்துல எந்த ஆடையை அணிந்து கொண்டு பாவம் செய்வோமோ அந்த ஆடை இல்லாமல் தான் தவாப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா நிர்வாணமாக சுத்தி வருவாங்க. சஃபா மருவால என்ன செய்வாங்க தெரியுமா? சஃபால ஒரு சிலை, மருவால ஒரு சிலை, அந்த சிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தொங்கோட்டம் போடுவார்கள். அதை சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், இந்த மாதிரி சஃபா மருவாக்கு மத்தியில 7 முறை ஓடும்படி அல்லாஹ் சொல்றானே, அப்ப அரபுகள் சிலைகளை வச்சு ஓடுனாங்களே, இன்னைக்கு சிலை இல்லதான், இருந்தாலும் நாங்க அப்படி தவாப்பு செய்யலாமா, சஹி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வா, இன்ன ஸஃபாவல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தஃப பிஹிமா. ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். அவைகளுக்கு மத்தியிலே சஹி செய்வது உங்கள் மீது குற்றம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வானா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கும். அப்ப காபாவை அவர்கள் தவாப்பு செய்யும் பொழுது ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டார். மற்றவருடைய அந்த உறுப்புகளை பார்த்தால் கண்ணு அவுஞ்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்கன்னா நிர்வாணமாகத்தான் தவாப்பு செய்வார்கள். இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் நபியாக ஆக்கப்பட்ட பின்னால் மாபைன சுர்ரத்தி வ ருக்பா, ஆண்களை பொறுத்த மட்டிலோ தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கட்டாயமா மறைக்கணும்.
மற்ற பகுதியில மறைச்சா நல்லது. குடு சீனத்தக்கோ இந்த புள்ளி மஸ்ஜிது. நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நமக்கு தொப்புல இருந்து முட்டுக்கால வரைக்கும் தான் மறைக்கிறோம். அப்ப சட்டை இல்லாம தொப்பி இல்லாம திறந்த மேலைக்கு வந்துடாம வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தொழுகும் பொழுது உங்களை மார்க்கத்தினுடைய வரம்பிற்கு உட்பட்டு உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். தொப்பி இல்லாமல் தொழுவதை விட தொப்பி போட்டு தொழுவா அது ஒரு அழகு, கட்டாயம் கிடையாது. சட்டை இல்லாமல் தொழுவதை விட சில ஊர்களில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு 10-30 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்வார்கள், சட்டையே போட மாட்டாங்க, துண்டை மட்டும் போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா தறி நெய்யக்கூடியவர்கள் அப்படி சட்டை இல்லாம துண்டை மட்டும் போட்டுட்டு தொழுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அப்பா அம்மார்களை பார்க்க முடியல. எல்லாமே அழகான முறையில சட்டை போடுறாங்க. ஆனா சிலருக்கு லோகிக்குன்னு ஒரு பேண்ட் போட்டு வானா சகிதாவுக்கு போன பின்னால் தொழுவது அவ்வளவுதான் கண்ணு அமுச்சிடும், எல்லாம் அவருக்கு ஃபுல்லா வெளியாகி விடுகிறது. அப்ப அந்த மாதிரி ட்ரெஸ் போடாம புது சீனத்தக்கும் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அலங்காரம் என்னங்க, அவுரத்தை மறைச்சாலே போதும், அதான் அலங்காரம். அப்ப தவாஃப் செய்யும் பொழுது ஃபர்லான அந்த உறுப்புகளை மட்டும் ஆண்கள் மறைக்க வேண்டும். இஹ்ராம் ஆடையில பாருங்க, தலையை மறைக்க கூடாது, சட்டை போடக்கூடாது, தையலான ஆடை அணிவது கூடாது. பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ல இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடை. முகத்தை மட்டும் அவர்கள் மறைப்பது கூடாது. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புறம்போட்ட தங்கங்களாக அவர்கள் மாற்றி அமைத்தார். அருமையானவர்களே, அப்ப ஹஜ் உம்ரா என்பது இஸ்லாத்திற்கு முன்னாலேயே அது இருந்து கொண்டிருக்கிறது. அரபுகள் என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜி செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக அந்த இஹ்ராம் ஆடை அணிவார்களே. ஆனால் அந்த ஆடையோடு வீட்டிற்கு செல்லும் பொழுது முன்வாசல் வழியாக செல்ல மாட்டார்கள், புறவாசல் கொள்ளைப்புறமாகத்தான் வீட்டிற்குள்ளால் வருவார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இஹ்ராம் ஆடை அணிந்தால் முன்வாசல் வழியாக வருவது கூடாது, அது தரித்திரம், பின்வாசல் வழியாகத்தான் வர வேண்டும் என்று புறவாசல் வழியாகத்தான் வீட்டிற்குள்ளால் வருவார்கள், கொள்ளைப்புறமாகத்தான் வீட்டிற்குள்ளால் வருவார்கள். இதை நன்மை என்று அவர்கள் கருதினார்கள். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4512வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஹஜ்ஜி செய்தால் அவர்களின் முன்வாசல் வழியாக அரபுகள் நுழைய மாட்டார்கள். இந்த நிலையில ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார் அப்படின்னா, முன்வாசல் வழியாக நுழைந்து விட்டார். உடனே அரபுகள்லாம் ஒன்று சேர்ந்து கை கொட்டி சிரிச்சு, பாரு முன்வாசல் வழியா போறாங்க மனுஷன், ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி, புறவாசல் வழியாக போகணும், தெரியாதவங்க முன்வாசல் வழியாக ஆளு போறாரு அப்படின்னு கை கொட்டி சிரிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறங்கி வைக்கிறான். லைஸல் பிர்ரு பி அன்தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா. புறவாசல் வழியாக வருவது நன்மையான காரியம் அல்ல, வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா. நன்மை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை பயப்படுவதுதான் நன்மை. நீங்க அல்லாஹ்வை பயப்படாம நிர்வாணமா தவாப் செய்றீங்க, நிர்வாணமா சஹீ செய்றீங்க, சஃபா மர்வால போய் சிலையை வச்சுக்கிட்டு நீங்க சஹீ செய்றீங்க, இதாண்ட தப்பு. நீ அல்லாஹ்வை பயப்படு, அதான் நன்மையான காரியம். வாத்துல் புயூத மின் அபுவாபிஹா. வீடுகளுக்குள்ளால் வரும் பொழுது நீங்கள் முன்வாசல் வழியாக வாருங்கள் அப்படிங்கிற ஆயத்தை அப்போதுதான் அல்லாஹ் இறக்கி வைத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு பேசுறாங்கல்ல அரபுகள். காபாவை என்ன செய்வாங்க தெரியுமா, தவாஃப்லாம் செஞ்சு முடிச்ச பின்னால கும்மாளம் போடுவாங்களாம், நிர்வாணமா. எப்படி இருக்கும் பாருங்க அந்த காட்சி. நிர்வாணமாக கைகொட்டி சிரிக்கிறது, கும்மாளம் போடுறது, விசி அடிக்கிறது, அங்கே வைத்துக் கொண்டு மதுபானங்களை அருந்துவது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹிந்தா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய அடிமை வஹ்ஷி என்பவரை தூண்டி வைத்து, ஹம்சாவை நீ கொலை செய்யாம வீட்டுக்கு வரக்கூடாது, அவரை கொலை செஞ்சு அவர் ஈரல் கொலை எடுத்து நீ துப்பணும், கடிச்சு துப்பணும், அவர் தலை ஓட்டை என்று கொண்டு தரணும். அந்த ஹிந்துங்கிற பொம்பளை சொல்லுது, அந்த அவருடைய தலை ஓட்டுல நான் மதுபான
மதுபானத்தை ஊற்றி அருந்த வேண்டும். வஹ்ஷி என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஹம்சாவை தேடுறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர். ஹம்சாவை கொலை செய்கின்றார். வஹ்ஷி என்பவர் நெஞ்ச பிளக்கிறாரு, ஈரல் எடுத்து கடிச்சு துப்புறாரு, தலையை தனியா வெட்டி எடுக்கிறாரு, மண்ட ஓட்டை மட்டும் கலட்டி கொண்டு வந்து ஹிந்திங்கிற பெண்ணிட்ட கொடுக்கிறார். அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அதுல மதுபானத்தை ஊற்றி அருந்துகின்றார்கள். இந்த அளவிற்கு மடத்தனமான காரியத்தில் ஊறி போனவர்கள் தான் அந்த அரபுகள். பிற்காலத்துல இந்த வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஹிந்துங்கிற அம்மாவும் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. ஹிந்துங்கிற அம்மா முகத்தை எல்லாம் மூடிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த ஹிந்துங்கிற பெண் வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்பீங்களா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்குது. நான் தாராளமா மன்னிப்பேன். அப்ப அந்த அம்மா சொல்லுது நான் தான் ஹிந்து அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்க. அந்த அம்மா உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்ததாக வரலாற்றின் மூலமாக நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட மடத்தனமான செயல்களை எல்லாம் செய்தவர்களை எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் அதுவெல்லாம் கருவறுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதை பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.